வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் நம்ம புதுசாக இப்போ தான் வச்சிட்ருக்க செடிகளோட வளர்ச்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை எப்படி வச்சோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் செடி வகைகளாக கொண்டாந்தாங்க வச்சோம். கனகாமரம் செடி, இது வந்து முருங்கைக்காய் செடி, முருங்கை செடி. இது வந்து விதையாக வச்சோங்க. அது அழகாக முளைச்சி வந்தது. நம்ம செடிகளாக கொண்டாந்து இல்லை மரமாக அதை கட் பண்ணி வைக்கிறத விட விதையாக வச்சு வந்தால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூடவே தர்பூசணி விதையும் ஊனி வச்சுருந்தேன். அதுவும் அழகாக முளைச்சிருந்தது. குட்டியாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இதோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ 3 இலைன்னு சொல்லுவாங்கள்ல, 3வது இலை விட்டுருந்தது. அது ரொம்ப பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. தென்னை பக்கத்துலேயே நிறைய தென்னைகள் வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே குட்டி குட்டியாக அழகான செடிகளும் வச்சோன்னா நெல்லுக்கு பாய்ச்சுற தண்ணி புல்லுக்கும் போகிறங்கிற கதையாக அதுக்கும் கொஞ்சம் போய் சேரும். அது பார்க்கும் பொழுது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்றைக்குமே இந்த மாதிரி காய்கறி செடிகளோ இல்லை செடி வகைகளோ பூக்களோ வச்சவங்களுக்கு நிச்சயமாக அது பயனளிக்குங்கிறது என்னோடய கருத்து. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நாளுக்கு நாள் அது வளர்ச்சியை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய சந்தோஷத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதான் இது மைசூர் மல்லி, நல்லா வாடி போயிருந்ததுங்க. வருமோ வராதோ நல்லா முளைச்சி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தண்ணியை டெய்லி நீங்கள் விட்டுக்கிட்டு இருந்தேன். வேறு எதுவும் இதுக்கு தனியாக உரங்கள் கொடுக்கல. ஆனால் இன்னும் இது கொஞ்சம் கன்று பெருசாக வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இதுக்கு இயற்கை உரங்கள் கொடுப்பேன். இது பாத்தி கட்டி கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லா அழகாக பாத்தி கட்டி தண்ணி விட்டுருந்தேன். பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது மழைவேம்பு செடிங்க. இது வந்து நம்மளுடைய தர்பூசணி தான். கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்திருந்தாங்க. அது டெய்லியும் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இதுவும் நம்மளுடைய கீரை வகை தான். இது வந்து குத்து பசல். இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அழகாக ஒரு பப்பாளி கன்று வந்திருந்தது. அது பத்திரமா பாதுகாத்தேன். கோழிகள் வந்து வெட்ட வெளியில் இருக்கிறதுனால அதை வந்து சீச்சு விட வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை அப்படி பத்திரமா வச்சுருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. இது மிளகாய். நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பிவிசி பைப், இந்த மாதிரி வீட்டில் யூஸ் இல்லாமல் இருக்கும் பைப் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி நம்ம செடிகளோட கீழ்ப்பகுதியில் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கோழிகளால் அது வெட்ட வெளியில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா செடிகளை இது மாதிரி பாதுகாக்கலாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு கன்றை உண்டாக்குறதுக்கு ரொம்ப சிரமம். அதை வேலி இதெல்லாம் போட்டிருந்தா நம்ம அதை வந்து நல்லா பாதுகாக்கலாம். அப்படி இல்லைன்னா மாடு மேய செய்யும், கோழி கீரை கீச்சு விட செய்யும், எல்லாமே நடக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்பாக வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்கும். இதுவும் மல்லிகைப்பூ செடி தான். வீட்டில் இருந்து தோட்டத்தில் கொண்டாந்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஒரு மல்லிகைப்பூ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக குண்டு குண்டாக இருக்குங்க பார்க்கும் பொழுது. நீங்கள் டெய்லியும் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செடிகள் வளர்கிறத நீங்களும் கண்ணால் பார்க்கலாம். இது நீங்களே வளர்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மதியம் விஜய் விளாக் 25 கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து இது தர்பூசணி தான். நாளுக்கு நாள் இதோட செடிகளோட வளர்ச்சி அழகாகவே இருக்குது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் பக்தி வீடியோக்கள் போடுறோம். அப்புறம் இந்த மாதிரி இயற்கை நேச்சரை பற்றி இருக்கும். அப்புறம் அனிமல்ஸ் மைண்ட் வாய்ஸ்னு ஒரு காமெடி வீடியோஸ் இருக்கும். ஸோ இது 3 தாங்க வரும். அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற பேர்ட் சவுண்ட்ஸ் அதுவும் வரும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து குத்து பசலிங்க, ரொம்ப நல்லது. நம்ம ஒரே ஒரு குச்சி கொண்டாந்து நட்டோம் அப்படின்னா அழகாக அது பெரிய செடிகளாக மாறும். இந்த மாதிரி வெயில் டயத்தில் இந்த செடிகளும் நல்லாவே வருங்க. தண்ணீர் அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி கீரை வகைகளுக்கு எப்படியுமே சம்மரில் கூட அசால்ட்டாக சூப்பராக வரும். ஸோ இது வந்து நம்ம பாப்பா எல்லா செடிகளுக்கும் அழகாக தண்ணி ஊற்றுனா நம்ம குழந்தைங்களையும் நம்ம செடி வளர்க்கும் போது எந்த இடமா இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் பழக்குங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இந்த சின்ன வயசுலேருந்தே விவசாயத்தை பற்றின ஒரு ஊக்கம் கிடைக்கும். அதனால் நம்ம குழந்தைங்களையும் நிச்சயமாக நம்ம செடி கொடிகள் வளர்க்குறதை என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்களையும் நட சொல்லலாம், தண்ணீர் ஊற்ற சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகாமல் இந்த மாதிரி விஷயத்தில் குழந்தைகளை ஈடுபடுத்தலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வளர்ந்து வர வர அவங்களும் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வைக்கிற செடி கொடிகள், மரம்னா தென்னைனா நம்ம வச்சுக்கிட்டோம்னா 5 வருஷத்தில் காய் காய்க்கும் நாட்டு மரங்கள்.
ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர வளர அவங்க வச்சவங்க அவங்களும் வளர தான் செய்வாங்க, குழந்தைங்களும் கூடவே அழகாக. ஸோ அவங்களுக்கு அது கூட ஒரு இணைப்பிரியாத பந்தமும் உருவாகலாம். ஸோ உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எந்த செடி கொடிகள் வளர்த்தாலும் அவங்களையும் கூடவே இந்த மாதிரி வளர்க்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீட்டிலேருந்து இது தனியாக, இது தோட்டத்தில் உள்ள தனியாக வச்சுருந்தோம், அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரோம். இந்த வீடாக இருந்தால் அவங்களே ஈஸியாக தண்ணீர்லாம் விடுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் உள்ள களைகள்லாம் பிடுங்கிட்டு அழகாக இது பண்ணோம். இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப நல்லா சாப்பிட வேண்டிய கீரை வகை. பாருங்கள், இப்போ நம்ம தர்பூசணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே நல்லா அழகாக கொடியாக படர்ந்து வந்திருந்தாங்க. பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. கூடவே நம்ம வச்ச குட்டி குட்டி செடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்களை வளர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இது ரொம்ப அழகானதுங்க. பார்க்கும் பொழுது நமக்குள்ளே நம்ம வச்சு இத்துணூண்டு குட்டி செடியாக அப்படி பெருசாக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம டெய்லி அதை ஃபீல் பண்ணும்போது தாங்க அதோட சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நான் இந்த சந்தோஷத்தை உண்மையாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ஒரு குட்டி செடியாவது வளங்க. அது பெருசாக வளர வளர அது உங்களுக்கு எவ்வளோ தான் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நீங்கள் செடிகளை பார்க்கும் பொழுது, அந்த மரங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே ஒரு குட்டியோண்டு முருங்கை குச்சி தாங்க, மரத்தை வெட்டி வச்சா தான் வரும்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு முருங்கை குச்சி இத்தனோண்டு அதை கொண்டாந்து வச்சேன். அதுவும் கிளை வந்திருந்தது. அதுவும் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. விதைகளாக வச்சாலும் சரி, நம்ம கிளையை உழைச்சி வச்சாலும் சரி, செடிகள் நமக்காக வளரணும்னு ஆசைப்பட்டால் நிச்சயமாக வளருங்க. பாருங்கள், அழகாக வளர்ந்துருக்கு எல்லாமே. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல பார்க்கும்போதும் ஸ்டார்டிங்க்கும் இப்போவும் நல்லா எல்லா செடிகளும் நல்லா பெருசாக வந்திருக்கு. பார்க்கும் பொழுது எனக்குள்ளே உள்ள சந்தோஷம் உங்களுக்குமே கண்டிப்பாக வந்திருக்கும். தென்னைகள் வந்து கிட்டத்தட்ட 10 கிட்ட வச்சோங்க. அதில் 5 சரியாக வரல. பட் இன்னும் ஒரு 5 நல்லா இருந்தது. நாங்கள் அதை மாற்றி பதியம் பண்ணுவோம். அதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சம்மர் டயத்தில் நம்ம வைக்கும் பொழுது சில டைம் வந்து வர வாய்ப்பில்லை. ஆனால் அந்த இடத்துல திரும்ப வருங்க கண்டிப்பாக. அந்த செடி பட்டிருந்தாலும் அந்த தென்னை நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த தென்னை கன்றோட அந்த இது கண்டிப்பாக வளர்ந்து வரும். நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அதனால் ஒரு வேளை பட்டுட்டாலும் நம்ம மனம் தளரக்கூடாது. திரும்பவும் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் டெஃபினட்டாக அது நல்லபடியாக வரும். நான் லைஃப்பில் நிஜமாங்க ப்ராக்டிக்கலாக இது பண்ண ஒரு விஷயம். மாடுகள் வந்து அசால்ட்டாக நம்ம கஷ்டப்பட்டு அது நீர் ஊற்றி இதெல்லாம் பண்ணாலும் அசால்ட்டாக அது வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடுங்க. அது தப்பு இல்லை. ஸோ நம்மளால் கொஞ்சம் நம்மளால் எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் பாதுகாக்கலாம்னு சொல்லி தாங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இப்போ தற்காலிகமாக. பட் இதுக்கு அழகான ஒரு சூப்பராக இதை பாதுகாத்து உங்களுக்கு அதையும் வீடியோவாக கண்டிப்பாக போடுவோம். இப்போ அது குட்டியாக இருந்தது, மாடு மேய்ஞ்சதுனால கொஞ்சம் வருத்தம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் அழகாக வச்சுருந்தோம் குட்டியாக. அப்புறம் இது வந்து விதைகளாக விதைச்ச பப்பாளியும் அந்த பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் விதைகளையும் தூவியிருந்தோம். அது பாருங்கள் அழகாக வந்தது. இதையும் யூடியூப் ஷார்ட்ஸில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோவாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அழகாக நம்ம விதை எது விதைக்கிறோமோ அது கண்டிப்பாக முளைத்து வருங்க. இல்லை லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அது உண்டு. ஸோ வாழ்க்கையிலேயும் அது மாதிரி தாங்க. நம்ம நல்லதை விதைச்சா நல்லதே கிடைக்கும், கெட்டதை விதைச்சா கெட்டது தான் நடக்குங்கிற மாதிரி நம்ம என்ன விதைகள் விதைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து செடிகளாகவும் மரங்களாகவும் நிச்சயமாக கிடைக்குங்க. அது வந்து என்றைக்குமே வீணாக போகாது. செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றினேன், ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. ஸோ